தங்களுடைய பிள்ளைகளால எல்லா நேரத்திலயும் இல்ல. ஆனா ஒரு சில நேரங்கள்ல நொந்து போன 5 நடிகர்கள பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அதுல நம்பர் 1 யாருன்னு பார்த்தீங்கன்னா, வாசு. இயக்குனர் வாசு ரஜினி அவர்கள், கமல் அவர்கள் மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸ வந்துட்டு இயக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவருடைய பையன் ஒரு சங்கட்டமான நிலையில வாசுவ கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. அது என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மது அருந்திட்டு கார் ஓட்டிட்டு வந்து நிதானம் இல்லாம ஒரு இடத்துல நின்னு அவர் வந்து பேசின சில பேச்சுக்கள் தான் வந்துட்டு வைரலா போயிருந்தது. ஸோ வாசு அவர்களுக்கு இது வந்து ஒரு சங்கட்டமான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருது அவருடைய மகன் சக்தி வாசுனால. நம்பர் 2 யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயகுமார் அவர்கள். விஜயகுமார் மஞ்சுளா தம்பதியினரோட மகளான வனிதா அவர்களால நிறைய நிறைய சங்கடம், நிறைய இடங்கள்ல குடும்பத்தை பத்தி அவங்க தப்பா பேசிட்டு வந்துட்டு இருந்ததுனாலையும் அவங்கள பத்தியும் அவங்க குடும்பம் நிறைய தப்பா பேசிட்டு இருந்தாங்க. அவங்க குடும்பத்துக்குள்ள ஆக்சுவல் ப்ராப்ளம் என்ன அப்படின்றது தெரியல. பட் ஸ்டில் நவ் வந்துட்டு வனிதா வந்து அவங்களுடைய ஃபேமிலில இருந்து விலகிதான் இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சம்பவம் அவங்க வீட்டுல நடந்துட்டு இருக்கு. நம்பர் 3 யாருன்னு பாத்தீங்கன்னா அதித்தி சங்கர். ஆக்ட்ரஸ் அதித்தி சங்கர், டைரக்டர் சங்கருடைய பொண்ணு. ஸ்டில் அதித்தி சங்கருக்கு வராத ட்ரோலே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய ஸ்டார் கிட் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல நேம் வந்துட்டு உண்டு பண்ணி இருக்கக்கூடிய ஸ்டார் கிட்ஸோட வரிசைகளும் இருக்கிறாங்க. ஆனா அதித்தி சங்கரை பொறுத்த மட்டும் நிறைய கிரிஞ்சு பண்றாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரால் வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கு. இந்தியன் 2 ஆடியோ லான்ச்ல அதித்தி சங்கர் பாடின பாட்டு தான் அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லி இவங்க ஒரு ட்ரால் மெட்டீரியலா மாறி இருக்கிறாங்க. நம்பர் 4 ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் அவர்களுடைய பொண்ணு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். அவங்களால பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா அந்த லால் சலாம் திரைப்படத்துல ஒரு சின்ன ட்ரால்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. சிடி தொலைஞ்சிருச்சு. அதாவது ஷூட் பண்ண சில சில பாகங்கள் எல்லாமே தொலைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு டயத்துல பயங்கரமா ட்ரால் பண்ணி தள்ளிட்டாங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். ஒரு ஒரு ஸ்டாப் ஹீரோவுடைய பொண்ணு. ஆனா டைரக்ஷன் வரும்பொழுது இப்படியாமா தொலைப்பீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டாங்க. கடைசியா சிவகுமார் அவர்கள். சிவகுமார் அவர்கள் சூர்யா அவர்களாலேயோ கார்த்தி அவர்களாலேயோ எந்த ஒரு விஷயத்திலயுமே வந்துட்டு மாட்டல. ஆனா நாச்சியார் படத்துல நடிச்சதுக்காக ஜோதிகா அவர்கள் நிறைய கெட்ட வார்த்தை பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸ் எல்லாம் வந்தது. பட் அது ஒரு படம், அதுக்காக ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சங்கட்டம் அது அப்படியே அப்படியே மறைஞ்சு போயிருச்சு. ஒரு படம் அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு நிறைய பிளஸும் வரும், மைனஸும் வரும். ஸ்டில் பர்சனல் லைஃப்ல பெருசா எந்த மாதிரியான பாதிப்பும் வரலை. இந்த 5 நபர்களால தான் லைட்டான ஒரு சங்கடம். என்னதான் ஒரு ஸ்டார் கிட் ஆர் ஸ்டார் வீட்டு மருமகள் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமேவும் ப்ராப்ளத்துக்குள்ள வந்துட்டு மாட்டிட்டு இருந்திருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.